எங்க ஊர்ல இது கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. உங்க ஊர்ல நீங்க இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் பஜ்ஜி, சொரக்காய் போட்டா சொரக்காய் பஜ்ஜி, பீக்கங்கா போட்டா பீக்கங்கா பஜ்ஜி. நெறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மொளகா, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். நல்லா ஒரு சட்டி வச்சு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் தாராளமா. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகமும், கொத்தமல்லியும் வந்து நல்லா கையிலே அரக்கி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து ஒரு 20லேருந்து 25 பல் சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா வெந்தா போதும். இப்போ நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் உள்ள ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறம் ஒரு 10 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி. அத உள்ள ஆட் பண்ணிக்கலாம். என்னடா சட்டி நெறையா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கம்மியாயிடும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்க அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்து கொஞ்சம் நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டோம்னா, நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்க மிக்ஸியில கூட போட்டு நம்ம உங்களுக்கு வேணுங்கிற மாரி அரைச்சுக்கலாம். ஆனா, நாங்க மத்து வச்சு கடைஞ்சோம்னா, அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாங்க சப்பாத்திக்கு தான் இது பண்ணியிருக்கோம். நீங்க ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.